ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 16/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. என்னுடைய பாபா என்று நீங்கள் அன்போடு சொல்கிறீர்கள் சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு தேகதாரி மனிதரின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஏனென்றால் பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். பாபா பேசுறது ஒன்னொன்னும் மகா வாக்கியம் ஆகும் சொல்றாரு. அந்த மகா வாக்கியங்களை கேட்கிறவர்கள் மகான், அதாவது புருஷோத்தமர் ஆகிடுறாங்க. பாபா சொல்ற ஒரு வார்த்தையும் மகா வாக்கியம்ன்றாரு. அதை நம்ம கேட்கறது மூலமா யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க புருஷோத்தமர் ஆகிடுறாங்கன்றாரு. பாபாவின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக நம்மை மாற்றிவிடும். மனிதர்களின் சொற்கள் அப்படி கிடையாது. அவங்க மகா வாக்கியங்களே அல்ல. மனிதர்களின் சொற்கள் மகா வாக்கியங்களே அல்ல. அவற்றினால் மேலும் கீழே தான் இறங்கியே வந்துள்ளனர் சொல்றாரு. பாடல்: இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன் என்று பாடல் வருது. ஓம் சாந்தி. பாடலின் முதல் வரியில் கொஞ்சம் அர்த்தம் உள்ளது. மற்ற முழு பாடலும் எதற்கும் ஆகாது. எப்படி கீதையில் பகவான் வாக்குன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மன்மனாபவ மத்தியாஜிபவ என்ற வார்த்தைகள் சரியாக உள்ளனவோ அது போல அப்படின்னு சொல்றாரு. இது மாவில் சிறிதளவு உப்பு சேர்ப்பது போல என சொல்லப்படுகின்றது. இப்போது பகவான் என சொல்லப்படுபவர் யார்? இதையோ குழந்தைகள் நல்லபடியாக அறிந்து கொண்டனர். பகவான் என சிவபாபா தான் அழைக்கப்படுகிறார். சிவபாபா சிவாலயத்தை படைக்கிறார். எங்கே வருகிறார்னா, இந்த வேஷியாலத்தில், அசுத்த விகாரி உலகத்தில் தான் புது உலகத்தை படைக்கிறார். தாமே சொல்றாங்க, இனிமேலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே, பகவான் சிவபாபா சிவாலயத்தை படைக்கிறார். எங்கே வருகிறார்னா, வேஷ்யாலத்தில் அசுத்த விகாரி உலகத்தில் வரார். தாமே சொல்லுகிறார், இனிமேலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே, கேட்பதோ ஆத்மாதான் அல்லவான்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளேன்னு சொல்றாரு. ஆனா அதை கேட்கறது யாருன்னா ஆத்மாதான் அல்லவா. நாம் ஆத்மா அவிநாசி, அழிவற்றவர்கள் என்பதை அறிவீர்கள். இந்த தேகம் வினாசி, அழியக்கூடியது. நாம் ஆத்மா இப்போது நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடம் மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்றாரு. மகா வாக்கியங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மாவினுடையவை தான் சொல்றாரு பாபா. அவை மகான் ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக நம்மை ஆக்குகின்றன. மற்றபடி மகாத்மாக்கள், குரு முதலானவர்களுடையது மகா வாக்கியம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாரு. மற்றவங்க பேசுறதுலாம் மகா வாக்கியம் கிடையாது. சிவபகவான் பேசுறதுதான் மகா வாக்கியம். அதுதான் நம்மளை மேன்மையானவர்களா மாத்துகின்றாரு. சிவோகம், நானே சிவன் என்று அவர்கள் சொல்வதும் சரியான வாக்கியமே அல்லன்றாரு. நானே சிவன் சொல்லிக்கிறாங்கள, அது சரியான வாக்கியம் அல்ல. இப்போது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்கள் கேட்டு மனமிக்க மலர்களாக இப்ப ஆகிறீங்க. முள் மற்றும் மலருக்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளதுன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள். நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை. இங்க கடவுளே பேசிட்டு இருக்காரு. இவருக்குள் பிரம்மாவுடன் உள்ள சிவபாபா அமர்ந்துள்ளார். அவரும் ஆத்மாவே தான். ஆனால் அவர் பரமாத்மா என சொல்லப்படுகிறார். அவரும் நம்மள மாதிரி உயிர் தான். ஆனா அவர் பரம உயிர். அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. பரமாத்மா அவரு. இப்போது ஹே பரமாத்மா, வாருங்கள், எங்களை பாவனமாக்குங்கள் என்று பதித்த ஆத்மாக்கள் சொல்கின்றனர். அவர்தான் பரம்பிதா, மிக மேலானவராக நம்மை ஆக்குபவர் அவர்தான். நீங்கள் புருஷோத்தம, அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் உத்தம ஆத்மாவாக இப்ப ஆகிறீங்க. அவர்கள் தேவதைகள். பரம்பிதா என்ற சொல் மிக இனிமையானதுன்னு சொல்றார் பாபா. சர்வ வியாபி என சொல்லி விடுறாங்க என்றால் இனிமை வருவதில்லை இல்லையா. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறார்னா அதுல இனிமை வராது. ஆனா பரம்பிதான்னு சொல்லும் போது அதுல இனிமை இருக்குதுன்றாரு. உங்களிலும் கூட மிக சிலர் தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்யறாங்கன்றாரு. அங்கே மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்கின்றனர். இப்ப சாதாரணமா லௌகீகத்தில் மனைவி கணவனை ஸ்தூலமா நினைக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம தான் நம்மள கூட மிக சிலர் தான் மிக அன்போடு உள்ளுக்குள்ளார பாபா நினைவு செய்யறாங்கன்னு சொல்றாரு. இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதாகன்றாரு. பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாது. அந்த அன்பு அங்க இருப்பதில்லை. தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை எனும்போது எப்படி அன்பு இருக்கும்னு சொல்றாரு. பக்தியில நம்ம பூஜை செஞ்சோம், ஆனா கடவுள் யாருன்னு தெரியாமலே செஞ்சோம். இங்க நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அவர் வந்து அன்போட நினைக்கிறோம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு உள்ளது. யார் மேல? கடவுள் மேல. ஆத்மா சொல்கிறது, இப்ப மேரா பாபா, என்னுடைய பாபான்ட்டு சொல்லுது. ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் இல்லையான்றாரு. நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே பிரதர்ஸ் தான். ஒவ்வொரு சகோதரரும் சொல்கிறார், பாபா எனக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் அது அன்பு என சொல்லப்படுவதில்லை. யாரிடமிருந்து ஏதேனும் கிடைக்கிறதோ அவரிடம் அன்பு உள்ளது. தந்தையிடம் குழந்தைகளுக்கு அன்பு உள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப யார்கிட்டயாவது ஏதாவது கிடைக்குதுன்னா அவரிடம் நமக்கு அன்பு உள்ளது. அப்பா அப்பா கிட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அன்பு இருக்குது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, அதனால அவங்க மேல அன்பு இருக்குது. எவ்வளவு அதிகமான ஆஸ்தியோ அவ்வளவு குழந்தையின் அன்பும் இருக்குன்றாரு. தந்தையிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை. தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளவு அன்பு இருக்காது. அதாவது இப்ப அப்பா கிட்ட ஒண்ணும் இல்ல, வீடு வாசி சொத்து எதுவும் இல்லை, ஆனா அப்பாவை பத்த தாத்தாவிட்ட இருக்குதுன்னா அப்ப தந்தை மேல அன்பு இருக்காதுன்றாரு. பிறகு தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும். இவரிடம் சொத்து கிடைக்கும் என புரிந்து கொள்வார்கள். இப்போதோ எல்லையற்ற தந்தையே நமக்கு இருக்கிறார். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு பாபா கல்வி கற்று தருகிறார். இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகும் சொல்றாரு. பகவான் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். அந்த படைப்பவராகிய தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை. இப்ப கடவுளே வந்து நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. ஆனா அந்த அப்பா யாருன்னே யாரும் தெரிஞ்சுக்கல உலகத்துல. அறிந்திராத காரணத்தினால பிறகு தன்னையே தந்தை என்று சொல்லிக் கொள்கிறாங்க. நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி குழந்தைகளிடம் கேளுங்கள், உங்களுடைய தந்தை யார் என்று கரெக்டா சொல்லுவாங்களே அப்பா யாருன்னு, கடைசியில் நான் தான் என்று சொல்லிவிடுவார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இந்த தந்தைகள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார். அதாவது எல்லாம் நான் தான் கடவுள்னு சொல்லிடுறாங்கல்ல, அப்ப அவங்களாம் தந்தைகள் ஆயிட்டாங்க. அப்ப இந்த தந்தைகள் எல்லாருக்கும் தந்தை ஒருத்தர் தான் நிச்சயமா இருக்கிறார்ன்ட்டு சொல்றாரு. நமக்கு இப்போது அந்த எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். அவருக்கு தந்தை யாருமே கிடையாது. நமக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு, எல்லையற்ற காட்ஃபாதர். அவருக்கு அப்பா யாரும் கிடையாது. இவர் உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை ஆவார். ஆக குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்கணும் இல்லையா? எவ்வளவு குஷி இருக்கும், கடவுளே கிடைச்சிட்டாரு. அந்த யாத்திரைகளில் செல்கின்றனர் என்றால் அங்கே இவ்வளவு குஷிலாம் இருக்காது. இப்ப பக்தியில நம்ம போறோம், காசி கயா அப்படின்ட்டு செலவு பண்ணிட்டு போறோம். கை காலால நடந்து அங்கங்க ஏறி இறங்கி அதுல குஷிலாம் வராது. ஏனென்றால் பிராப்தி எதுவும் கிடையாது. போறதுனால ஏதாவது கிடைக்குமானா ஒன்றும் கிடைக்காது. வெறுமனே தரிசனம் செய்வதற்காக செல்கின்றனர். வீணாக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். சிலர் வந்து அந்த இடுபாடுகள்ல அந்த வெள்ளம்லாம் வந்து செத்து கூட போயிடுறாங்க பக்தியில. அது மாதிரிலாம் நடக்கும். ஒன்று இந்த கால்களும் தேய்ந்தது, இன்னொன்று பணமும் செலவழிகின்றது. பக்தியில நம்ம காசும் போகுது, காலும் நம்ம தேஞ்சு போகுது. பைசா அதிகம் செலவழிக்கின்றனர் சொல்றாரு. ஆனா பிராப்தி எதுவுமே கிடையாது. ஒரு அதனால என்ன கிடைக்குது? ஒண்ணும் கிடைக்காது. பக்தி மார்க்கத்தில் வருமானம் கிடைக்கின்றது என்றால் பாரதவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டிருப்பார்கள் தானே. இப்போ பக்தி பண்ணி பண்ணி நம்ம ஏதோ நமக்கு கிடைக்குதுன்னா அப்ப இந்நேரம் நம்ம எல்லாரும் பணக்காரராக ஆயிருக்கணும்ல. ஆனா ஆகலையே. இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுவதில் கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கின்றனர் சொல்றாரு. உங்களுடைய சோம்நாத் ஆலயம் ஒன்று மட்டும் இல்லை, எல்லா ராஜாக்களிடம் கோயில்கள் இருந்தனன்றார். இப்போ இந்த விக்ரமாதித்த மகாராஜா கட்டினது சோம்நாத் கோயில். அது மாதிரி இந்தியா ஃபுல்லா கோயில் வந்து சிவலிங்கம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா? அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், இதே மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் ராஜாக்கள் கட்டியிருக்கிறாங்க, சோழ சேரர்கள்லாம். இதெல்லாம் யாரா இருக்கும்? அதெல்லாம் பிகேஸா தான் இருக்கும். மறுபிறவை எடுத்து எடுத்து கோயில் கட்டியிருக்காங்க. தந்தை உங்களுக்கு எவ்வளவு பணம் தந்திருந்தார், பாபா நமக்கு எவ்வளவு கொடுத்திருந்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன் உங்களை உலகின் எஜமானராக ஆக்கியிருந்தார் பாபா. ஒரு தந்தை தான் இது போல சொல்கிறார். ஒரு அப்பா தான் நமக்கு இது மாதிரிலாம் சொல்றாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை இது போல தேவதைகளாக நம்மை ஆக்கியிருந்தார். இப்போது நீங்கள் என்னவாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள்? இப்படி இந்த உலகத்துல உங்களை நான் வந்து தேவதையா ஆக்கிட்டு போயிருந்தேன். இதே பூமியில தான் நீங்க அப்படியே இரட்டை கிரீடத்தோட தூய்மை மற்றும் ராஜ கிரீடத்தோட ஆட்சி பண்ணீங்க. இப்ப ஏன் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேக்குறாரு. புத்தி வர வேண்டும் இல்லையா? இப்ப புத்தியில வரணும் இல்லையா? நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தோம். புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே முற்றிலும் தரையில் வந்து விழுந்திருக்கிறோம்ன்றது நம்ம புத்தியில வரணுன்றாரு. சோழி போல ஆகிவிட்டுள்ளோம். மீண்டும் இப்போது நாம் பாபாவிடம் செல்கிறோம். அந்த பாபா நம்மை உலகின் எஜமானராக ஆக்குகிறார். இவர் திரும்ப நம்ம பாபாட்ட போறோம், திரும்ப நம்மள உலகின் எஜமானரா ஆக்குறார். இந்த ஒரு யாத்திரையில் தான் ஆத்மாக்களுக்கு தந்தை கிடைக்கிறார். இங்க வந்து நம்ம
அந்த யாத்திரை ஸ்தூல யாத்திரையா நடந்து நடந்து போனோம், கோயில் கோயிலா போய் சுத்தணும். ஆனா இந்த நினைவு யாத்திரையால தான் நமக்கு கடவுளே கிடைக்கிறாரு. உண்மையாலுமே கடைசியில நம்ம கடவுள் கூடயே போவோம், பறந்து புள்ளியா உண்மையிலே கடவுள் நமக்கு வந்துருவாரு. ஆகவே உள்ளுக்குள் இந்த அன்பு இருக்க வேண்டும் தானே. குழந்தைகள், நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் நாம் அந்த தந்தையிடம் செல்கிறோம் என்று புத்தியில் இருக்க வேண்டும். மதுபனுக்கு வரோம்னா நம்ம பாபா கூட போறோம் அப்படின்ற அந்த புத்தியில இருக்கணும். அவரிடம் வந்து நமக்கு மீண்டும் உலகத்தின் ராஜ பதவி இப்ப கிடைக்கின்றதுன்னு சொல்றாரு. அந்த தந்தை நமக்கு கல்வி கற்றுத் தருகிறார். அந்த தந்தை தான் வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆசிரியராகி. குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள்ட்டு சொல்றாரு. தேவதைகள் எப்படி இருந்தாங்க? தெய்வீக குணங்களோட தானே இருந்தாங்க. அன்பா இருந்தாங்க, அமைதியா, பாசமா, சந்தோஷமா, ஆனந்தமா இருந்தாங்க. அந்த மாதிரி அதே குணங்களை இப்ப தாரணை செய்யுங்க, அப்பதான் அங்க போக முடியுன்றாரு. சர்வ சக்திவான் பதித பாவனராகிய என்னை நினைவு செய்யுங்கள். நான் கல்ப கல்பமாக வந்து சொல்றேன், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும், பாவம்லாம் அழிஞ்சிருன்றார். மனதில் இது வர வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளோம். பாபா சொல்றாரு, நான் குப்தமாக மறைமுகமாக இருக்கிறேன். ஆத்மா சொல்கிறது, நான் குப்தமாக இருக்கிறேன். இப்ப ஆத்மா மட்டும் என்ன வெளிப்படையாவா இருக்குது? இந்த உடம்புல உயிர் ஒளிஞ்சு இருக்குது. உயிர் எப்படி போகுதுன்னு பாக்குறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அப்படியும் கண்டுபிடிக்க முடியல. அந்த உடம்புல இருந்து அது எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப குப்தமா இருக்குது ஆத்மாவும், பரமாத்மாவும் குப்தமா இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கீங்க. நாம் போகிறோம், சிவபாபாவிடம் இப்ப போகிறோம். பிரம்மா தாதாவிடம் இணைந்திருப்பவர்களை பாப் தாதா சந்திப்பதற்காக செல்கிறோம். இப்ப பிரம்மா தாதா இருக்கிறார். பிரம்மா நமக்கு சகோதரர். அவரோடு சிவபாபா இணைஞ்சிருக்கிறாரு. 2 பேரும் இணைந்திருக்கிறாங்க பாப் தாதா. அவங்கள சந்திக்க நம்ம செல்கிறோம் சொல்லி நம்ம சொல்றோம். அவர்களால் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகிறோம். இப்ப நம்ம பாப் தாதா மூலமாக உலகத்துக்கே எஜமானராக ஆகிறோம். உள்ளுக்குள் எவ்வளவு எல்லையற்ற குஷி இருக்க வேண்டும் சொல்றாரு. எப்போது மதுபனுக்கு வருவதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியில் வருகிறீர்களோ, நீங்க எப்போ மதுபனுக்கு போறதுக்காக வீட்டுல இருந்து வெளியே வரீங்களோ, அப்போது உள்ளுக்குள் எப்படி இருக்கும்? குதூகலம் அடைய வேண்டும்ன்றாரு. குஷி அவ்வளோ அப்படியே தலைக்கால் புரியக்கூடாது. மதுபனுக்கு போறோம்னா பாபா பார்க்க போறேன், பாப் தாதாவை மீட் பண்ண போறேன்ற சந்தோஷம் இருக்கும். பாபா நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லி தருவதற்காக வந்துள்ளார். நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கான யுக்தியை தான் சொல்கிறார். வீட்டிலிருந்து வெளியில் வரும் சமயத்திலேயே உள்ளுக்குள் இந்த குஷி இருக்க வேண்டும். எப்படி கன்யா கணவனோடு சந்திக்கிறாள் என்றால் நகைகள் முதலியவற்றை அணிகிறாள். அப்போது முகம் மலர்ந்து விடுகின்றது. இப்போ ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து கணவனோட போகும்போது நகையெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அப்போ அவங்க முகம் மலர்ச்சியா இருக்கும். அந்த முகம் மலர்வது துக்கத்தை அடைவதற்காக. ஆனா அப்ப மட்டும்தான் மலர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் துக்கம்தான். அதுக்கப்புறம் துக்கம்தான் வரும். உங்கள் முகம் இப்ப வந்து நம்ம வந்து பாபா சந்திக்க போறோம். உங்கள் முகம் இப்ப மலர்கின்றதுன்றாரு. சதா சுகம் பெறுவதற்காக உங்க முகம் இப்ப மலர்கின்றது. ஏன்னா நம்ம போகும்போது சொர்க்கம். அதனால அங்க எப்பயுமே நம்ம அலங்கரிக்கப்பட்டுதான் இருப்போம். சதா சுகமா இருப்போன்றாரு. ஆக அப்படிப்பட்ட தந்தையிடம் வரும்போது எவ்வளவு குஷி இருக்கணும். எப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். சத்தியுகத்திற்கு செல்வீர்கள். பிறகு கலை குறைந்து கொண்டே போகின்றாரு. நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். பிறகு அப்புறம் நமக்கு 16 கலைகள் நிரம்பி போவோம். ஆனா அந்த கலைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போயிடும். இப்போதும் நீங்கள் பிராமணர்கள், ஈஸ்வரிய குழந்தைகள் சொல்றாரு. ஈஸ்வரனுடைய குழந்தையாயிட்டோம் இல்லையா? அதனாலதான் பிகேவாயிருக்கிறோம். பகவான் அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார். அவர் நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார். படிப்பிக்கிறார், பிறகு பாவனமாக்கி தூய்மையாக்கி கூடவே நம்மை அழைத்து செல்வார். நாம் ஆத்மா இப்போது இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து விடுபடுகிறோம் சொல்றார் பாபா. நீங்க இவ்வளவு நாள் மாயாட்ட மாட்டிட்டு இருந்தீங்களே, இப்ப இந்த மாயாவுக்கு ஒரு எண்டு போட்டாச்சு. இங்க இருந்து நம்ம விடுபட்டு போக போறோம். உள்ளுக்குள்ள அளவற்ற குஷி இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் சதா சுகம்தான். 21 பிறவிக்கு ஆஸ்தி தான். அப்படியே சதா சுகம். அங்க வந்து எதுக்குமே அழமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பாபா கூட்டிட்டு போறாரு. பாபா உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார் என்றால் படிப்பை எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும். மாணவர்கள் நல்லபடியாக படிக்கிறாங்க என்றால் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆவாங்க தானே. குழந்தைகள் சொல்றாங்க, பாபா நாங்கள் ஸ்ரீ நாராயணாக ஆவோம் என்று சொல்றாங்க. இதுதான் சத்திய நாராயணன் கதைன்னு சொல்றார் பாபா. அதாவது நரனிலிருந்து நாராயணாக ஆவதற்கான கதையே அதுதான் சத்திய நாராயண கதை. அதாவது மனுஷன்ல தேவதை ஆக முடியும். அந்த கதை தான் வந்து சத்திய நாராயண கதை. இந்த பொய்யான கதைகளை ஜென்ம ஜென்மாந்தரமாக நீங்க கேட்டேதான் வந்திருக்கிறீங்க.
பக்தியில நிறைய சத்யநாராயண கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அதெல்லாம் பொய்யான கதை. இப்போது பாபாவிடம் வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை இப்ப கேக்குறீங்கன்னு சொல்றாரு. அது பிறகு பக்தி மார்க்கத்தில் நடந்து வந்துள்ளது. எப்படி சிவபாபா ஜென்மம் எடுத்தார், அதன் பிறகு வருஷா வருஷம் ஜெயந்தியாக கொண்டாடியே வந்துள்ளனர். அவர் எப்போது வந்தார், இந்த சிவபாபா எப்ப வந்தாரு, ஏன் அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவராத்திரி கொண்டாடுறாங்க, அவர் எப்போது வந்தார், என்ன செய்தார், எதுவுமே தெரியாது. நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அவரும் எப்போது வந்தார், எப்படி வந்தார், எதுவும் தெரியாது. ஆனா சொல்றாங்க கம்சபுரியில வராராம் கிருஷ்ணர். இப்போது அவர் தூய்மையற்ற உலகத்தில் எப்படி ஜென்மம் எடுப்பார், கம்சன் இருக்கிற இடத்துல கிருஷ்ணர் எப்படி வருவாரு, இதெல்லாம் கதையை அமர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அதனால எங்கெல்லாம் கலியுகத்திலலாம் கிருஷ்ணர் காலே படாது இல்லையா. குழந்தைகளை கொல்ற இடத்துலலாம் கிருஷ்ணர் வரமாட்டாரு. கிருஷ்ணர் தூய்மையான உலகத்துலதான் வருவார் இல்லையா, கம்சபுரியில வரமாட்டாரு. குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் இப்போது செல்கிறோம். அனுபவம் சொல்றாங்க இல்லையா. சொல்றாங்க சிலர் வந்து பாபாட்ட, எங்களுக்கு இன்னார் மூலம் புத்தியில் பதிந்தது, இவங்க சொன்னாங்க, எனக்கு நானும் வந்து நல்லா புரிஞ்சிடுச்சு, பாபா வந்துள்ளார் என்று. அவ்வளவுதான், பாபா வந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்களாம், புத்தியில பதிஞ்சிருச்சான். உடனே அவ்வளவுதான், அந்த நாள் தொடங்கி நாம் பாபாவை தான் நினைவு செய்கிறோம்ட்டு சிலர் அனுபவம் சொல்றாங்க. இந்த உங்களுடைய யாத்திரை பெரியவரிலும் பெரியவரான தந்தையினும் வருவதற்கான யாத்திரை ஆகுன்றாரு. நம்ம பாபா யாருன்னா பெரியவரும் பெரியவரான தந்தை, அவர் தான் சிவபாபா. அவர்கிட்ட வருவதற்கான யாத்திரை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், நினைவு யாத்திரை. அவரை நினைச்சு அவர் மாதிரி ஆயிட்டு அவர் கூடயே போயிடலாம். பாபாவோ சைத்தன்யமாக உள்ளார், அவர் உயிரோட்டமா இருக்காரு. அவர் ஒன்றும் கடவுள் ஒன்றும் ஜடம் கிடையாது. நீங்க வந்து லிங்க வடிவத்துல பக்தியில வச்சு வழிபடுறீங்க, அவருக்கு பேச தெரியாதுன்னா நினைச்சுன்னுக்கிறீங்க. அவர் உயிரோட்டமா நம்மள மாதிரிதான், ஆத்மா தான் அவரும், பரமாத்மா. அவரால் பேசக்கூட முடியும். ஒரு உடம்பு இருந்தா அவரால் என்ன நினைக்கிறாரோ எல்லாத்தையும் பேச முடியும் இல்லையா. அவர்கிட்ட ஞானம் இருக்குது, ஞானக்கடல். அதாவது அணுவை பிளந்து 7 கடலை ஊத்துனாங்கன்ட்டு ஒரு சாஸ்திரத்துல இருக்குதான். அது இவருக்குள்ளார 7 கடல், அதாவது ஞானக்கடல். இவர் ஞானக்கடலா இருக்கிறாரு, அன்பு கடலா இருக்கிறாரு, அமைதி கடலா இருக்கிறாரு, சக்தி கடலா இருக்கிறாரு, எல்லாமே நிறைஞ்சவரா இருக்கிறாரு. அவரு சர்வ சக்திவான். அவர் நினைச்சா என்ன முடியாது. அப்பேற்பட்ட இறைவன் நமக்கு அப்பாவா கிடைச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும். அவர் உயிரோட இருக்கிறாரு. இங்க யாரு போனாலும் நமக்கு கடவுள் இருக்காரு இல்லையா. பாபாவோ சைத்தன்யமாக உள்ளார், குழந்தைகளிடம் செல்லவும் செய்கிறார். அதெல்லாம் ஜட யாத்திரைகள். நீங்க போயிட்டு வரீங்க இல்லையா பக்தியில, அதெல்லாம் ஜட யாத்திரைகள். இங்கோ பாபா சைத்தன்யமாக உள்ளார், உண்மையா இருக்கிறாரு. பரந்தாமம் போனீங்கன்னா அவர் கூட உட்காந்து பேசலாம். இங்க இருந்து நீங்க புள்ளியா அப்படியே உங்களை அனுபவம் செஞ்சு பரந்தாமத்துல பாபா புள்ளியா இருக்கிறாருன்னா அவர் வந்து டச் பண்ணுவார். நிறைய நம்ம மனசால அவர் கூட பேசும்போது அவரு நம்ம கூட பேசிட்டே இருப்பாரு. எப்படி நாம் ஆத்மா பேசிக்கிறோம், அது போல அந்த பரமாத்மா தந்தையும் நம்மோட பேசிக்கிறார். பக்தி மார்க்கத்துல ஒன்வே தான், ஒரு பக்கமா பேசிட்டு இருந்தோம், அந்த பக்கம் வந்து ஒன்னத்தையும் காணும். சிலையா பேசுது, எந்த சிலையும் பேசல, நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். இங்க பாபாவும் பேசுறாரு நம்ம கூட, சரீரத்தின் மூலம் பேசுறாரு. பிரம்மா பாபாவுடைய சரீரத்தின் மூலம் நம்ம கிட்ட பேசுறாரு. இந்த படிப்பு வரப்போகும் 21 பிறவிகளுக்கான சரீர நிர்வாகத்திற்காகன்னு சொல்றாரு. எதுக்கு இந்த படிப்பு படிக்கிறீங்கன்னா, அடுத்து எடுக்க போற 21 ஜென்மத்துக்காக படிக்க போறீங்க. உங்களுக்கு உடம்புல இருந்து, தங்க இடத்துல இருந்து, உறவினர்ல இருந்து எல்லாமே கொடுக்க போறாரு. நீங்க எந்த அளவுக்கு இங்க புருஷார்த்தம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அங்க எல்லாமே கிடைக்கும். அது இந்த ஒரு பிறவிக்காக தான். அந்த நீங்க ஜட யாத்திரை பண்றீங்களா, அது ஒரு பிறவிக்காக செய்றீங்க. இப்போது எந்த படிப்பை படிக்க வேண்டும் அல்லது எந்த தொழிலை செய்ய வேண்டும் கேக்குறாரு. போய் நீங்க அந்த படிப்பை படிச்சுட்டு இந்த படிப்பு படிக்க டைம் இல்லைன்றீங்கல்ல, பாபா கேக்குறாரு. பாபா சொல்கிறார், ரெண்டையும் செய்யுங்கள்ன்றாரு. நீங்க அந்த லௌகிக படிப்பையும் படிங்க, டாக்டர் இன்ஜினியர் ஆகுறீங்களோ அதையும் படிங்க, இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லையற்ற ஆஸ்தி இல்லையா, அது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. சன்னியாசிகள் போல் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டாம். பாபா அவனை வந்து வீட்டை விட்டு மதுபனோட வர சொல்லல, எங்க இருந்தாலும் இருந்துகிட்டே பாபா நினைங்கன்னு தான் சொல்றாரு. இதுவோ இல்லற மார்க்கம் இல்லையான்னு சொல்றாரு. இருவருக்குமான படிப்பாகும். கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த படிப்பு. அனைவருமே படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து பிகே ஆயிட்டாங்கன்னா உடனே எல்லாரும் பர்ஃபெக்டா முரளி ஃபுல்லா படிப்பாங்கலாம் கிடையாது. சிலர் நன்றாக படிப்பாங்க, சிலர் குறைவாக தான் படிப்பாங்க. சிலருக்கு சட்டென்று உடனே புத்தியில் பதிந்துவிடும். நம்ம ஞானத்தை சொல்றோமா, டக்குன்னு சிலர் புரிஞ்சுக்குவாங்க. சிலர் புரிஞ்சுட்டு அவங்க போய் மற்றவங்க நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
சிலர் எப்படி இருப்பாங்க, சூடான தோசைகள் போல பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் சொல்றாங்க, ஆம், நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, இதுவோ தனிமையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்றாங்க. அதாவது வேலை வெட்டிலாம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஞானம்லாம் படிக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது வெளியில அவங்களுக்குலாம் ரொம்ப வேலை இருக்குதாம், நம்மளாம் வேலை இல்லாம இருக்கிறோமா, அதனால இதெல்லாம் உங்களுக்கு தான் டைம் இருக்கு, எங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. அவ்வளவுதான். பிறகு மறந்து போவார்கள். சொல்றாங்க, அதாவது இதெல்லாம் தனிமையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க, அவ்வளவுதான். பிறகு மறந்து போவார்கள். சிலருக்கு ஞானத்தின் அம்பு தைத்து விட்டால் உடனே வந்து புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அம்பு அம்பு பாஞ்ச உடனே வந்துருவாங்க. வந்து 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. சிலர் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை என்று. அப்போது புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதுவுமே புத்தியில் பதியவில்லை. டைம் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். பாருங்கள், பிரம்மா பாபாவுக்கு உடனே புரிந்து விட்டதால் அப்போதே அனைத்தையும் விட்டு விட்டார் இல்லையா? தெரிஞ்சு போச்சு உலகம் அழிய போகுது, இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன். லௌகிகத்தை எல்லாத்தையும் அலௌகிகமா மாத்திட்டாரு. பாபா சேவையில ஈடுபடுத்திட்டாரு. நிச்சய புத்தி வந்துருச்சு. கிருஷ்ணர் அடுத்த பிறகு கிருஷ்ணர் ஆக போறான். அது முக்கியமா இது முக்கியமான்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார். புரிந்து கொண்டார், ராஜ்ய பதவியே கிடைக்கிறது. அதற்கு முன்னால் இதெல்லாம் என்ன அப்படின்னு அவருக்கு தோணிடுச்சு. இங்க இந்த அல்பகால பிராப்தி இல்லையா, எல்லாமே இப்ப பணக்காரங்களா இருக்கவங்களும் நாளைக்கே ஏழையாக வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு எல்லாத்தையும் அவர் வந்து பாபா சேவையில பயன்படுத்திட்டார். நாமும் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும். இப்போது பாபா சொல்கிறார், அந்த தொழில் முதலியவற்றையும் செய்யுங்கள். நீங்க வேலைக்கு போங்க, போக வேணாம்லாம் சொல்லல. ஒரு வாரம் மட்டும் இதை நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள். 7 நாள் கோர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க மற்றவங்களாம் செய்யுங்கன்றாரு. வேலைக்கும் போங்க, ஆனா புத்தியால பாபாவை நினைச்சாலே போதும். இல்லற விவகாரங்களையும் பார்த்து கொள்ளதான் வேண்டும். வீட்டையும் பார்த்துக்கணும். அதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு மதுபன்ல உட்காந்துக்க முடியுமா? ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்கள அப்புறம் யார் பார்த்துக்கிறது? படைப்புகளின் பாலனையும் செய்யத்தான் வேண்டும். நம்ம தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம தான் குழந்தை பெற்றுக்கணும் இல்லையா? அவங்களாம் நம்மளுடைய படைப்புகள் தானே. அப்ப அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், பாலனையும் செய்ய வேண்டும். அவர்களோ படைத்து விட்டு பிறகு ஓடி போயிடுறாங்க. இந்த சன்னியாசிகள் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி மக்களை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த மனைவி மக்கள் பாபாவை நினைச்சு நினைச்சு கடவுளே கடவுளேன்ட்டு பாபாவை கூப்பிடுறாங்க. பாபாவை காப்பாத்துவாரு. இவங்க படைப்பு படிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா அவங்க கூப்பிடுறதெல்லாம் கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு நல்லபடியாக பரிபாலனை செய்யுங்கள்ன்றாரு. நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, குழந்தை பெற்றீங்க, அந்த குழந்தையும் வளர்க்கணும், நீங்க தான் வளர்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கெல்லாம் ஓட முடியாது, மதுபனோடலாம் ஓடிட முடியாதுன்றாரு. மனைவியோ குழந்தையோ நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் நல்லவர்கள். இப்ப நம்ம பிகே ஆயிட்டு நம்ம வீட்டுல ஞானத்தை சொல்றோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க, ஞானத்தை ஏத்துக்கிறாங்கன்னா அவங்களாம் நல்லவங்கன்னு சொல்றாரு. புரிந்து கொள்ளவில்லை என்றால் தூய்மையற்றவர்கள் சொல்றாரு. நல்லவர் கெட்டவர் பற்றி தெரிந்து விட்டதில்லையா? பாபா சொல்கிறார், நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பீர்களானால் உயர்ந்தவர்களாக ஆவீங்க. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க பாபா சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க உயர்ந்தவர்களா ஆவீங்க, இல்லை என்றால் ஆசி கிடைக்காதுன்றாரு. தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி பெயரை விளங்க செய்யுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆயிட்டோம்னா பாபாவோட பாதுகாப்புல வந்துட்டோம். பாபா சொல் பேச்சு தான் கேட்கணும் இல்லையா? அப்ப நம்ம வெளியில நம்மளுடைய நடத்தை எல்லாரும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஏதாவது தவறு செய்யணும்னா பாபா மேலதான் பழி விழும். இவங்களுக்கு இதான் உங்க பாபா சொல்லித்தராரா? அப்ப அப்ப நம்ம பாபாவோட பேர் தான் கெட்ட பேர் ஆயிடும். அதனால தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி பாபா பேரை விளங்க செய்யுங்கன்றாரு. அம்பு தைத்து விட்டது, புத்தியில் பதிந்து விட்டது என்றால் சொல்வார்கள், சரி இப்போதோ நாங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போம்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பிகேஸ் அவங்க கவர்மெண்ட் வேலையை கூட விட்டுட்டு மதுமனோட போயிட்டாங்க. சிலர் வந்து இன்ஜினியரிங் படிச்ச சிஸ்டர்ஸே போய் சரண்டர் ஆயிட்டாங்க. எதுவுமே அதெல்லாம் தேவையில்லை, இனிமே எனக்கு தேவையில்ல, எனக்கு அம்பு தைச்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு கடவுளே வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் போய் என்ன பண்ண போறேன்ட்டு போய் சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. இப்ப உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போம்ட்டு அவங்க போய் முரளி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா வந்துள்ளார், சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக இப்ப வந்திருக்கிறார். ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக பிறகு தகுதி உள்ளவராகவும் ஆக வேண்டும் தானே. கடவுள் எதுக்கு வந்திருக்காருன்னா நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டு போக வந்திருக்கிறார். அப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா தகுதி உள்ளவரா ஆகணும்ல. நம்ம இங்க 5 விகாரத்தை விடணும், பாபா சொல்ற பேச்சு கேட்கணும், அப்பதான் நம்ம அங்க போக முடியும். முயற்சியும் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லி புரியுங்க. பாபாவை நினைங்க. மரணம் எதிரில் உள்ளது, நன்மையோ அவர்களுக்கும் செய்ய வேண்டும் இல்லையா? எல்லாருக்குமே நம்ம சொல்லணும் இல்லையா?
ஏன்னா எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள் தான். சொல்லுங்கள், இப்போது நினைவு செய்வீர்களானால் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு சொல்லுங்க, பாவம் அழிஞ்சிரும். பெண் குழந்தைகளாகி உங்கள் கடமை என்னன்னா தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டை உயர்த்துவதுதான் சொல்றாரு. பெண் குழந்தைகள் மாதாஸோடைய கடமை என்னன்னா அவங்க வந்து அப்பா வீட்டையும் இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும் ஞானத்தை, மாமனார் வீட்லயும் இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும் ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். உங்களை அழைக்கின்றனர் என்றால் உங்கள் கடமை அவர்களுக்கு நன்மை செய்வதுன்னு சொல்றாரு. இரக்க மனம் உள்ளவராக இப்ப ஆக வேண்டும். பதீத தமோ பிரதான மனிதர்களுக்கு சதோ பிரதானம் ஆவதற்கான வழியை இப்ப சொல்ல வேண்டும்ன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக அவசியம் ஆகுது இல்லையா? இப்போ ஒரு சேர் வாங்குறோம், அதை கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே உடஞ்சி போகுது. அதாவது ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அது பழசாயிடுது. அது மாதிரிதான் நரகத்தில் அனைவரும் இப்போ தூய்மை இழந்து ஆத்மாக்களா இருந்தாங்க. அதனால்தான் கங்கையில் குளித்து பாவனமாவதற்காக செல்கின்றனர். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தூய்மையற்றவர்களா ஆகிவிட்டோம்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் பாவனமாக இப்ப ஆக வேண்டும் என்று இப்ப ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்ன்ற. சிலர் நினைச்சுக்கிறாங்க நம்ம வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறோம்ட்டு, நம்ம சரியாதான் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம குணம்லாம் சரியில்லை, நம்ம துக்கம் கொடுக்குறோம், நம்ம நிறைய பேரை துக்கப்பட வைக்கிறோம்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்றாரு, நம்ம இப்ப தூய்மையற்றவரா ஆயிட்டோன்றதை ஒத்துக்காங்கன்றாரு. அதனால இப்ப நம்ம தூய்மை ஆகணும்ன்றாரு. பாபா ஆத்மாக்களுக்கு சொல்றாரு, என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் பாவங்கள் விநாசமாகும். பாபா நினைச்சாதான் ரியலைசேஷனே வரும். ரியலைசேஷன் வர வரதான் நம்மளுடைய பாவங்கள்லாம் அழியுன்றாரு. சாது சன்னியாசிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்தியை சொல்லுங்கள்னு சொல்றாரு பாபா. ஆனா பாபா சொல்றாரு, நான் எல்லாருக்குமே சொல்லுங்கன்றாரு. சாது சன்னியாசிகள் கூட அவருடைய குழந்தைகள் தான். அவங்களுக்கும் போயிட்டு நீங்க வந்து இந்த செய்தியை சொல்லுங்க. பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் என்று. கடவுளே வந்து சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு சொல்றாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாரு. நீங்களும் புள்ளிதான், நீங்களும் ஆத்மாதான். நீங்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க, பாபாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவரை நினைச்சா பாவம் போயிட்டு சொல்லுங்கன்றாரு. இந்த யோகா அக்னியால் அல்லது நினைவு யாத்திரை மூலம் உங்கள் கரைகள் நீங்கி கொண்டே போகும் சொல்றார் பாபா. பாபாவும் நானும் நீங்க நினைக்க நினைக்க உங்களுடைய கரைகள் பாவம்லாம் நீங்கிட்டே போயிருன்றார். நீங்கள் பவித்திரமாகி என்னிடம் வந்து விடுவீர்கள். நீங்க தூய்மையாயிட்டு என்கிட்ட வந்துருவீங்கன்றாரு. நான் உங்கள் அனைவரையும் உடன் அழைத்து செல்வேன். எப்படி தேன் சென்று கொண்டே இருக்கும் எங்காவது மென்மையான தேல் எப்படி இப்ப தேல் வந்து போயிட்டே இருக்குமா, எங்கேயாவது ஒரு மென்மையான பொருளை பார்த்துச்சுன்னா கொட்டிடுமா தேல். கல்லை பார்த்தா கொட்டாதான், கல்லை எப்படி கொட்ட முடியும்? கல்லை பார்த்தா கொட்டாது, மென்மையான பகுதியை பார்த்தாதான் கொட்டுமா. அது மாதிரிதான் நம்மளும் தேலை பார்த்து கத்துக்கோங்கன்றாரு. யார் ரொம்ப மென்மையா இருக்கிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க, அழறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி புரிய வைங்க. யார் கல்லு மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஞானத்தை சொல்ல முடியாது. சொன்னா ஏத்துக்குவாங்களா? கல் புத்தி உடையவங்க சண்டைதான் போடுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஞானத்தை சொல்ல முடியாது. யார் மென்மையானவங்களும் அவங்களுக்கு ஞானத்தை சொல்லுங்கன்ற. நீங்களும் பாபாவின் அறிமுகம் கொடுங்க. இதையும் பாபா தான் புரிய வைத்துள்ளார். என்னுடைய பக்தர்கள் எங்க இருக்கு, இப்ப யாராருக்கு சொல்லுங்கன்றார் பாருங்க. அவருடைய திவ்ய பக்தர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பிடிங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. லட்சுமி நாராயணன் கோயில்ல போயிட்டு லட்சுமி நாராயணனை வழிபடுறவங்க எல்லாம் நம்ம என்னுடைய குழந்தைகள் தான், அவங்களுக்கு சொல்லுங்கன்றாரு. என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சிவாலயத்தில் இருக்கிறாங்க, கிருஷ்ணரின் ஆலயத்துல இருக்கிறாங்க, லட்சுமி நாராயணன் கோயில்ல இருக்கிறாங்க. பக்தர்கள் எனக்கு பக்தி செய்து கொண்டே இருக்கிறாங்கன்றாரு. அவர்களும் என்னுடைய குழந்தைகள் தான் இல்லையான்றாரு. அவங்களுக்கெல்லாம் போய் புரிய வைங்கன்றாரு. என்னிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்திருந்தனர், நீங்க மட்டும்தான் அடைஞ்சிருந்தீங்களா? நீங்க இப்ப கொஞ்சம் பேர் தான் பிகே ஆயிருக்கும், இன்னும் எவ்வளவு பேர் வர வேண்டியது இருக்கு. எல்லாருமே ராஜ்யத்தை அடைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கும் நீங்க போய் புரிய வைங்கன்றாரு. இல்ல, நம்ம மாறினாதானே, நம்ம வந்து நம்ம சக்திசாலியா ஆனாதானே நம்ம சொல்ற அம்பு எல்லாருக்கும் பாயும். பாபா நினைவுல இருந்தா தானே. அதுக்குதான் சொல்றாரு, ஞானத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நினைக்கிறது இல்லைன்ட்டு. இப்போ அவங்களும் என்கிட்ட இருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறாங்கன்ற. இப்போது பூஜைக்குரிய நிலையில இருந்து பூஜாரிகளாக ஆகிட்டாங்க. நம்ம எப்படி ஆனோமோ அது மாதிரிதான் அவங்களும் ஆயிட்டாங்க. தேவதைகளின் பக்தர்கள் இல்லையா? நம்பர் 1 சிவனுக்கு செய்யப்படும் கலப்படமற்ற பக்தி. கலப்படமற்ற பக்தி என்னன்னா, ஒருத்தவங்களை வழிபடுறதுதான் ஒரு கலப்படமற்ற பக்தி. ஊர்ல இருக்கிறவங்கலாம் வணங்கிட்டு இருக்க வேண்டியது. ஒரு தெருவுல ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது கீழே ஒரு கல்லு நட்டு வச்சு அதை கூட சாமியா நினைக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன பக்தி? கலப்படமான பக்தி அது. ஒரு சிவனை கும்புறதுதான் கலப்படமற்ற பக்தின்றாரு. அப்படிதான் துவாபரக ஆரம்பத்துல நம்ம வழிபட்டோம், சிவன் லிங்கத்தை தான் வழிபட்டோம், சிவன் கோயில் கட்டி. பிறகு இறங்கி இப்போதோ
பூத பூஜை செய்து கொண்டுள்ளனர்ன்றாரு. இப்ப என்ன யார பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மனுஷனை கூட விடல, மனுஷனோட காலை கழுவி குடிக்கிறாங்க. அப்படி எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்றாரு. ஏமாந்துட்டு இருக்கிறாங்க பக்தியில. சிவனுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைப்பதில் சகஜமாக இருக்குன்றாரு. யாரெல்லாம் சிவன் கோயில்ல இருக்கிறாங்களோ, சிவனுடைய பூஜாரியா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறது ஈஸின்றாரு. ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கடவுள் வந்து அவரை தான் நம்ம லிங்கமா வழிபடுறோம். அவர் தான் பரம்பிதா, அவரை தான் நம்ம லிங்கமா இப்ப வழிபடுறோம் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. இவர் ஆத்மாக்கள் அனைவரின் தந்தை சிவபாபா சொர்க்கத்தின் ஆஸ்தி தருகிறார். எப்போது பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்வீர்களானால் விக்கிரமங்கள் விநாசமாகும். நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். இப்போது பாபா சொல்கிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஞான கடலாக நான் இருக்கிறேன்ட்டு அவரே சொல்றாரு. ஞானமும் சொல்லி கொண்டிருக்கிறேன், பாவனமாவதற்கான யோகமும் கற்று தந்து கொண்டிருக்கிறேன். இப்ப ஞானமும் சொல்றாரு, அதுவும் புத்தியில ஸ்டோர் ஆகுது. தூய்மை ஆவறதுக்கு யோகாவும் கத்து கொடுக்குறாரு. பிரம்மாவின் உடல் மூலம் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன்ட்டு அவரே சொல்றாரு. சிவன் சொல்றாரு, நான் இவர் உடம்புலதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் விஷயத்த. என்னை நினைவு செய்யுங்கள், தங்களின் 84 பிறகுகளை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு பக்தர்கள் கோயில்களிலும் கும்ப மேளாவிலும் கிடைப்பார்கள் சொல்றாரு. இப்ப நம்ம பாபா நினைக்கணும், 84 பிறவியை நினைக்கணும். நம்ம எங்கெல்லாம் போறோமோ சேவை பண்ணணும். அங்க வந்து எந்த கோயிலுக்கு போறோமோ, இப்போ லிங்கம் கும்பமேளாவுக்கு போக சொல்றாரு, சிவன் கோயிலுக்கு போக சொல்றாரு. அங்கெல்லாம் பக்தர்கள் கிடைப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அங்கே சென்று பதித பாவன கங்கையா அல்லது பரமாத்மாவான்ட்டு கேளுங்க, நீங்கள் புரிய வைக்க முடியும்னு சொல்றாரு. பதித்த பாவனம் கங்கையா அல்லது பரமாத்மாவா என்று நீங்கள் புரிய வைக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக குழந்தைகளுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். நாம் யாரிடம் செல்கிறோம், எவ்வளவு சாதாரணமாக உள்ளார். பெருமையை காட்டவா, பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார்? நமக்கு குஷி இருக்கணுமா? இப்ப யார்கிட்ட போறோம், பாபாட்ட போறோம். இந்த பாபா எவ்வளவு சாதாரணமா இருக்கிறாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இருந்தார் பிரம்மா பாபா. ஆனா பெரிய மனுஷரா காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார்? அதுக்காக என்ன காவி உடைய அணிய முடியும்? சன்னியாசிகளின் ஆடையோ அணிந்து கொள்ள முடியாதுன்றார் பாபா. பாபா சொல்றார், நானோ சாதாரண உடலை எடுத்துக்கொள்கிறேன், நீங்களே ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன செய்வது என்று சொல்லி பாபா சொல்றார். இந்த ரதத்தை அலங்கரிக்கவா? சரி, நான் நம்புறதுக்காக என்னதான் பண்றது? பாபா கேட்கிறார், இவர் உடல் என்னன்னு அலங்கரிக்கவா? அவர்கள் பக்தியில் உசேனின் குதிரையை பற்றி சொல்றாங்க, அதை அலங்கரிக்கிறாங்க. இங்கே சிவபாபாவின் ரதத்தை பிறகு காளை மாடாக நந்தியாக ஆக்கிட்டாங்க. பக்தியில சிவனுக்கு முன்னாடி நந்தியை வச்சுட்டு நந்தி மூலமா தான் சிவன் சொல்லிட்டாங்க இல்லையா. காளை மாடாக அவர் ரதத்தை ஆக்கிட்டாங்க. இந்த பிரம்மா பாபா உடலை நந்தின்னு காமிச்சிட்டாங்க பக்தியில. நான் என்ன பண்ணட்டும் சொல்றீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா? நான் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது? ஒரு உடம்ப அலங்கரிக்கவா கேக்குறார். காளை மாட்டின் நெற்றியில் வட்ட வடிவமான சிவனுடைய சித்திரத்தை காட்டுறாங்க. இப்போது சிவபாபா காளை மாட்டின் மீது எங்கிருந்து வருவார்? காளை மாட்டு மேல போய் ஏறி வருவாரா சிவன்? அவரே புள்ளியா இருக்காரு, எப்படி காளை மாட்டு மேல ஏறி வருவாரு? சரி, கோவிலில் நந்தியை ஏன் வைத்துள்ளனர்? சங்கரின் சவாரி என சொல்றாங்க. சூட்சுமவதனத்தில் சங்கரனின் சவாரி நடைபெறுகிறதா என்ன? இவை அனைத்தும் பக்தி மார்க்கம், இது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் பக்தியில கதை எழுதியிருக்காங்க. சூட்சுமவதனத்துல சங்கரர் எல்லாம் இல்லை, அவர் காளமாட்டு மேலெல்லாம் சவாரி எல்லாம் செய்யல, அதெல்லாம் வந்து பக்தியில கதை விட்டுருக்காங்கன்றாரு. நல்லது. இனிமையில இனிமையான வெளிக்கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்கு தானே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன். தன்னை சிவாலயத்திற்கு செல்வதற்கு தகுதி உள்ளவனாக ஆக்கிக் கொள்வேன். நல்ல குழந்தையாகி சுமத் படி நடந்து பாபாவின் பெயரை விளங்கச் செய்வேன். 2வது பாயிண்ட், இரக்க மனம் உள்ளவராகி தமோ பிரதானமான மனிதர்களை சதோ பிரதானமாக இப்ப ஆக்க வேண்டும். நம்ம எப்படி நமக்கு யாரோ ஞானம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதனாலதானே நமக்கு பாபா கிடைச்சாரு. ஜாலியா உட்காந்து முரளி கேட்டுனுக்கிறீங்கல்ல, ஜாலியா இருக்கீங்க, எது நடந்தாலும் எனக்கு பாபா இருக்காருன்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப மத்தவங்களாம் பாவம் இல்லையா? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தை தானே, பாபாவோட குழந்தை தானே. அப்ப ஏன் உங்களுக்கு கருணை வரல? கருணை மனம் உள்ளவராகி தமோ பிரதான மனுஷங்களெல்லாம் சதோ பிரதானமா இப்ப ஆக்கணும். உங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா கூட பரவாயில்ல, அனைவருக்கும் இப்ப நன்மை செய்ய வேண்டும்ன்றாரு. இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும். இப்ப நம்ம சாகிறதுக்கு முன்னாடி, இந்த உடலை விட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி பாபாவை எல்லாருக்கும் நினைவுபடுத்தணும்ன்றாரு.
வரதானம் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம முன்னாடி கடைசியா மனுஷங்க வருவாங்க, பக்தர்களோ பிரஜைகளோ எல்லாருமே நம்ம முன்னாடி வருவாங்க. அவங்க நம்ம முன்னாடி வரும்போது அவங்களுக்கு 3 காலமும் தெரியணும். அவங்க போன ஜென்மத்துல என்னவா இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க, அடுத்து என்னவா ஆக போறாங்க. 3 காலத்தின் தரிசனம் செய்ய வைக்கும் கூடிய, அதாவது முக்தி அடைய போறாங்க, பரந்தாம போறாங்க, இல்ல தேவதையா ஆக போறாங்கன்னா அவங்களுக்கு தேவதையோட காட்சி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். நம்மளை பார்த்த உடனே 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கக்கூடிய தெய்வீக நிலை கண்ணாடி. நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். உங்க முகத்துல உங்க முகம் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். அந்த கண்ணாடியில அவங்களுடைய ரூபம் தெரியணும். அவங்களுடைய 3 காலமும் அவங்களுக்கு தெரியணும். நேற்று எப்படி இருந்தாங்க, இன்று என்னவா இருக்காங்க, நாளைக்கு என்னவா ஆக போறாங்கன்றத அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. குழந்தைகளான நீங்கள் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுங்கள். நாம் நேற்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம், நாளை என்னவாக மாற உள்ளோம் என்பது அவர்களுக்கு தெளிவாக தென்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடியா மாறுங்க. எப்போது இதனை தெரிந்து அனுபவம் செய்வார்களோ, உங்க முன்னாடி வந்து உங்க கண்ணாடி மாதிரி உங்க முகம் இருக்கும், அதுல அவங்கள பத்தி அவங்களே தெரிஞ்சுக்குவாங்களோ, அப்போது அநேக பிறவிகளான ஆசைகள் மற்றும் தாகம் தனிய பெற்றவராக முக்தி மற்றும் சொர்க்கம் செல்ல வேண்டும். முழுமை பெறும் நேரம் இது என்பதை புரிந்து கொண்டு சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற ஈர்ப்புடன் வருவார்கள் சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு, நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு நிலை கண்ணாடி ஆகும்போது அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய அநேக பிறவிகளின் ஆசைகள் தாகம் எல்லாம் தணிஞ்சு நான் முக்தி அடைய போறேன், இல்லை சொர்க்கத்துக்கு போறேன், இது வந்து முழுமை அடைய வேண்டிய நேரம், இன்னும் நம்ம இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வேஸ்ட்டு, நம்ம கடவுளை நினைக்கணும்ட்டு அவங்களுக்கு ஈர்ப்போட வருவாங்க நம்மளை நோக்கின்றாரு. அந்த மாதிரி நம்மளை மாற சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும் இல்லையா. நம்மளுடைய முகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அவங்களுக்கு காட்டணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்துல இருந்து விடுபட்டு நம்ம அவங்களுக்கு கண்ணாடி மாதிரி காட்சி அளிக்கணும்ன்றார். ஸ்லோகன்: ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாகவே கடந்தேறி விடுவீர்கள். பாபா சொல்றாரு, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. எனக்கு பாபா தான் எல்லாம். ஒரே பலம் எனக்கு பாபா தான், ஒரே நம்பிக்கை எனக்கு பாபா தான். இந்த பாடத்துல உறுதியாக இருந்தீங்கன்னா கடல் நடுவுல சூறாவளியில சிக்கிங்கன்னா கூட சுலபமாகவே கடந்தேறி விடுவீர்கள்னு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. வாழ்க்கையில வர பிரச்சனையே சூறாவளி மாதிரி தானே வருது. அந்த மாதிரி பிரச்சனை வந்தா கூட நீங்க ஒரு பாபா ஒரு பலம் ஒரு நம்பிக்கைன்னு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து கடந்து வந்துருவீங்கன்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆன்மீக ஆளுமை மற்றும் தூய்மை எனும் தனித்தன்மையையும் கையாளுங்கள். எப்போது நீங்கள் தூய்மையிலும் தனித்தன்மையுடன் விளங்குகிறீர்களோ அப்போதே வாரிசு தன்மை வெளிப்படும்ன்றாரு. எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கமும் கண்கள் கவர்ந்து செல்லக்கூடாது. அதாவது இந்த கலியுகத்துல இருக்கிற விஷயம், இந்த எல்லைக்குட்பட்ட அந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இந்த இதெல்லாம் போதில்ல புத்தி, அங்கங்க நம்ம கண்கள் வந்து கவர்ந்து போகுது இந்த உலகத்தின் பக்கம். அது பக்கம் நமக்கு போகவே கூடாது. அது மாதிரி போகாத போதுதான் நமக்கு வாரிசே உருவாகுன்றாரு. இல்லைன்னா நம்ம பிரஜையா தான் ஆகும், ராஜாவெல்லாம் ஆக மாட்டோம், சாதாரண பிரஜை தான். ஏன்னா நம்ம கவர்ச்சி ஏற்படுது இல்ல கலியுகத்தின் பக்கம், அப்ப நம்ம பிரஜை தான். அதனால எப்ப நம்ம ராஜா சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறோமோ, எதன் பக்கமும் நமக்கு கவர்ச்சி போகலையோ, வாரிசு என்றாலே அதிகாரின்றாரு. அப்பதான் பிரம்மா பாபாவுக்கு நம்ம வாரிசு ஆக முடியும். பிரம்மா பாபா மம்மாவுக்கு வாரிசாகி நம்ம போய் சிம்மாசனத்துல உட்கார முடியும். இல்லைன்னா நம்ம வந்து பிரஜையாதான் ஆக முடியும். எனவே இங்கே ஒருவர் ஒருபோதும் மாயின் அடிமையாகாது எப்போதும் அதிகாரி நிலையில் பெருமிதத்தில் இருப்பாரோ. யார் இங்க எந்த ஒரு இதுக்கும் அடிமையாகாம, மாயாவுடைய கவர்ச்சிக்கு அடிமையாகாம, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் எதுக்குமே அடிமையாக கூடாது. எந்த இங்க ஸ்தூல பொருட்கள் எதுவுமே இந்த கலியுகத்துல நிறைய இந்த மாயா வந்து டிசைனா ஷோ காட்டுது. அதை பார்த்து நம்ம கவர்ச்சி ஆயிடுறோம் இல்லையா. அதுல அந்த அடிமையில இருந்து கூட நம்ம அடிமையாகாம அதிகாரி நிலையில எப்ப நம்ம இருக்கிறோமோ, எதுலையுமே கவர்ச்சிக்கப்படாம எப்ப இருக்கிறோமோ, பெருமிதத்தில் யார் இருப்பாரோ அவரே அங்கேயும் அதிகாரி ஆகின்றார் சொல்றாரு. அவங்கதான் அங்க போய் பிரம்ம பாபா மம்மாவுக்கு கிருஷ்ணர் ராதையா அவங்க இருப்பாங்க, லட்சுமி நாராயணா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தையா நம்மளால பிறக்க முடியும், நம்ம வந்து வாரிசு குவாலிட்டி ஆக முடியும். இங்க எதன் மேலும் கவர்ச்சி இல்லாததான் அங்க போய் நம்ம வந்து அவங்களுக்கு குழந்தையா பிறக்க முடியும். நம்மளும் ராஜாவா ஆக முடியும். அப்புறம் நமக்கும் வாரிசு உருவாக முடியும்.
நீங்க இங்கேயே எல்லாத்துக்கும் கவர்ச்சியில மாட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரஜை தான் ஆவீங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார். ஓம் சாந்தி.